என்ன ரோஜா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். காலையிலேருந்து தான் படி 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 எழுதுன்னு ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் பார்த்தா மறுபடியும் எழுத சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ தான் எழுதிட்டு படிச்சுட்டு வந்தனே. சரி, உங்கள் வீட்டில் விநாயகர் வாங்கியிருக்கீங்க போல், எப்போ வாங்கினீங்க? சூப்பராக இருக்குது. ஓ, அந்த பிள்ளையாரா? அது எங்கள் லக்கி பிள்ளையார். எனக்கு எதாவது தேவைன்னா உடனே அந்த விநாயகர்கிட்ட போய் நான் போய் வேண்டிப்பேன். வேண்டிக்கிட்ட உடனே எனக்கு வந்து அந்த விநாயகர் உடனே கொடுத்துரும். அதனால தான் அந்த விநாயகருக்கு லக்கி பிள்ளையார்னு பேர் வச்சிருக்கோமே. ஏய், இந்த லக்கி பிள்ளையார்கிட்ட என்ன வேணாலும் கிடைக்குமா? ஆமாம் ரோஜா, என்ன வேணாலும் கிடைக்கும். ஓ, அப்படியா? பிள்ளையாரே, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். யாரும் என்னை படின்னு சொல்லவே கூடாது. எனக்கு ஐஸ்கிரீமு எல்லாம் சாப்பிட வேணும். யாருமே என்னை கேட்கக்கூடாது. எங்கள் அம்மாவும் என்னை திட்டக்கூடாது ஏன் லீவு போட்டனே. ப்ளீஸ் பிள்ளையாரே, எப்படியாவது எனக்கு நிறைவேற்று பிள்ளையாரே. என்ன எங்கள் லக்கி பிள்ளையார்கிட்ட உனக்கு அப்ளிகேஷன் பெருசாக இருக்குது. லீவுனா வந்து சனி ஞாயிறு தான் லீவ் விடுறாங்க, அது போதாதா? இன்னும் வேற உனக்கு லீவு தேவையா? கயல், கண்மணி, இந்த பிள்ளையார் மாரியே எனக்கு ஒரு பிள்ளையார் வாங்கி கொடுங்களாம் ப்ளீஸ் கண்மணி. இந்த பிள்ளையார் வந்து நாங்கள் ராமேஸ்வரத்தில் வாங்கினோம். இப்போ எங்கே போய் நான் ராமேஸ்வரத்தில் போய் நான் பிள்ளையார் வாங்கிறது? சரி, நாம் ஒரு ஐடியா பண்ணலாமா? இந்த பிள்ளையாரை வச்சு நம்ம மெழுகு சிலை ஒன்று உருவாக்கலாமா? சூப்பராக வருதா இல்லைன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி ரோஜா, நான் ஒத்துக்கிறேன். இந்த பிள்ளையாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏன்னா இது எங்கள் லக்கி பிள்ளையாரு. ஓகேவா? சரி, உங்கள் லக்கி பிள்ளையாருக்கெலாம் எதுவும் ஆகாது. சரி, ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் எடுத்துப்போம். அது நல்லா தின்னாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்குமே. சரி, நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்துப்போம். என்னது, அரிசி மாவா? இந்த அரிசி மாவு எடுத்து நம்ம என்ன இட்லியா சுட போகிறோம்? நம்ம இந்த பிள்ளையார் செய்கிறதுக்கெலாம் மோல்டு இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் நம்ம கிட்ட அது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த அரிசி மாவை வச்சு நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாரி பிசைஞ்சி அழகாக சரிசமமாக வச்சாவே போதும். அந்த மோல்டு மாரி அந்த பிள்ளையாரை தூக்கி நடுவில் வச்சு ஒரு அமுக்குனா அந்த மோல்டு ரெடி ஆகிடும். பிள்ளையார் சிலைக்கு உண்டான மோல்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே ரெடி பண்ணி பார்ப்போமா? ஓ, அப்படியா? சரி, உனக்குலாம் இந்த ஐடியா தோணாதே, எப்படி தோணுச்சு? எனக்கு எங்கே தோணுச்சு, வழக்கம் போல் யூடியூப் பார்த்தேன், அதில் எல்லாம் வந்தது, அதை வச்சு செய்யலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அது மாதிரியே செய்வோமே. சரி, எப்படியோ பிள்ளையார் சிலை வந்தால் சரிதான். சரி, பச்சரிசி ரவுண்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். பரவாயில்ல, இந்த அளவு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவு பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா அழுத்தி நல்லா விடணும். சரி, பச்சரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, பிள்ளையார் வந்து அச்சு வைக்க போகிறோம். அதனால் அந்த பிள்ளையாரை எடுத்துட்டு அது மேலே ரவ்வோடு தேங்காய் எண்ணெய் போட்டு தடவுவோம். எதுக்குன்னா, அந்த நம்ம தடவிட்டு அந்த பச்சரிசியில் போட்டு அழுத்தும் போது அந்த பச்சரிசிலாம் இந்த பிள்ளையார் மேலே ஒட்டாத இருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் மேலே பிள்ளையார் மேலெலாம் தடவிக்கணும். சரி, தடவிப்போமா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த சிலை ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கூட சந்தேகம் விடக்கூடாது. எல்லாத்தையும் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம அச்சிக்கு தேவையானதை அப்படியே போட்டு அழுத்திக்கணும். அப்படியே பிள்ளையாரை திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும், நல்லா அழுத்தணும். நல்லா ப்ரெஸ் பண்ணாவே நல்லா அழுத்திடும். பாரு எப்படி நல்லா டைட்டாக இருக்கிற மாவு. சூப்பராக நல்லா அழுத்தியாச்சு. ரோஜா, இந்த மாவு ரொம்ப டைட்டாக இருக்குது, அழுத்தவே முடியல. எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறது தெரியுமா? முடியல, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அழுத்தவே முடியல. சரி, ஒரு வழியாக அழுத்தியாச்சு. இப்போ விநாயகர் சிலையை எடுப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். எடுக்கவும் முடியல வேற. சீக்கிரம் எடுப்பா, அடுத்து அடுப்பெல்லாம் வச்சு நம்ம மெழுகெல்லாம் காய்ச்சி ஊற்றணும். சீக்கிரம் எடுப்பா. ஓ, எடுத்துட்டியா? சூப்பர், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? பாரு, இந்த விநாயகரோட அச்சு அப்படியே இருக்குது பாரு. இதில் ஊற்றினா விநாயகர் வரும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு. ஐயோ, நாமளும் இன்னைக்கு அச்சு வச்சு விநாயகர் சிலை செய்ய போகிறோமா? சூப்பர். அம்மா வந்தால் திட்டுமா என்னன்னு தெரியல. சரி, இருக்கட்டும், செய்வோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வச்சுப்போம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி அது நல்லா சுடும்போது தான் மெழுக வச்சு காய்ச்சணுமே.
தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த மெழுகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு அதில் நம்மளுக்கு தேவையான கலரு என்ன கலராக இருக்கோ அதை போட்டு நம்ம அந்த சுடுதண்ணி மேலே வச்சு அந்த ஆவிலே அது வந்து மெல்ட் ஆகி வந்துடும். ஏய் சூப்பர்ப்பா, உனக்கு இந்த ஐடியாலாம் பயங்கரமாக வருது. சரி, ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் வந்து குட்டி குட்டியோண்டு மெழுகு கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் போட்டு கட் பண்ணிக்கிட்டு அந்த சுடுதண்ணி மேலே வச்சு பார்ப்போம். கொஞ்சோண்டு கிண்டி விடுவோம். ஆனால் கிண்டுற மாதிரி அந்த பாத்திரம் ஒன்றும் பெருசாக இல்லை, சரி சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் விடுவோம். அதே மெல்ட்டாகி வருதான்னு பார்ப்போம். ஏய் கண்மணி, அங்கே பாரா, அந்த மெழுகு வந்து அப்படியே மெல்ட் ஆகி வருது பாரா. மஞ்சத்தூள் போட்டோம்ல, அதனால் எல்லோ கலரில் அப்படியே மெல்ட் ஆகி வருது. அழகாக இருக்குல்ல. ரொம்ப நாளே ஆகும் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே. ஏய், மஞ்சத்தூளோட கொஞ்சோண்டு ரெட் கலர் பொடியும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பாரு, சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெட் கலரும் இந்த மஞ்சத்தூளும் போட்டோடனே சூப்பராக இருக்குது. சரி, அந்த மெழுகு ஊற்றி காய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த மோல்டு ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மெழுகு வச்சுக்கிட்டே காய்ச்சந்த தூக்கி ஊற்றுவோம். எப்படி வருதுன்னு பார்ப்போமா? எல்லா இடமும் அப்படியே படற மாதிரி வீடு ஊற்று, சூப்பராக இருக்கும். ஏய் ஆமாப்பா, ஃபுல்லாக படுற மாதிரி ஊற்றுறேன். நல்லா தான் இருக்குது. இது முன்னாடி இருக்கிறது எப்படி வரும்னு தெரியல. சரி, கொஞ்சம் நாள் காய விடுவோம். அப்போ தான் அந்த மெழுகுலாம் வந்து கொஞ்சம் கெட்டியாகி அந்த விநாயகர் சிலை செய்யறதுக்கான அந்த ஷேப்பை கொண்டு வருமே. சரி விடுவோம் கொஞ்ச நாள். ஏய், சைட்லலாம் காஞ்சி வருது போகிறான். இந்த நடுவில் இருக்கிறது தான் கொஞ்சம் காயவே மாட்டேங்குது. அதுவும் சீக்கிரம் காஞ்சிரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. அடுத்த வாட்டி நம்ம முருகர் சிலை செய்வோம், சூப்பராக வரும். ஓகே. ஏய் சரிப்பா, அடுத்த வாட்டி கண்டிப்பாக முருகர் சிலை செய்வோம். அந்த பிள்ளையார் சிலை மட்டும் ஒழுங்காக வந்ததுதான். அங்கே பாரு கையல், பின்னாடி ஃபுல்லாக காஞ்சி போச்சு. சரி எடுத்து பார்ப்போமா? எப்படி தெரியல வேற. சரி எடுப்போமா? சூப்பராக வந்துருச்சுல. சரி திருப்புவோமா? விநாயகா நல்லபடியாக வரணுமா, லக்கி பிள்ளையாரே. ஏய் வாவ், சூப்பராக இருக்கு பாரு கையல். ஏய், பிள்ளையார் ரொம்ப சூப்பரா இருக்குது. சுத்தி மாவு இருக்கு பாரு, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஈரமா இருக்கும்போதே அதை வந்து நம்ம எடுக்கணும். இல்ல வச்சுக்கோ, ஏன் அந்த சிலையை விட்டு நம்மளால எடுக்கவே முடியாது அந்த மாவை. ஏய் பாரா, அந்த மாவெல்லாம் எடுத்துட்டா அப்புறம் பாரா, சூப்பராக இருக்குல்ல விநாயகர். அந்த விநாயகருக்கும் இந்த விநாயகருக்கும் பாரா டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு பிளாக்காக இருக்குது, எல்லோவாக இருக்குது. செம்ம சூப்பர். பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு செஞ்சது ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுது. ஏய் கண்மணி, அந்த 2 விநாயகரையும் பக்கத்தில் வை, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நாம் செஞ்ச விநாயகர் செம்மையாக இருக்குதுல்ல. ஒரிஜினல் விநாயகரும் நல்லா இருக்குது, இந்த விநாயகரும் நல்லா இருக்குது. சூப்பர். ஏ ரோஜா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு லக்கி பிள்ளையார் ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு பிளாக் லக்கி பிள்ளையார், உனக்கு எல்லோ லக்கி பிள்ளையார். ஓகேவா? நீ இப்போ இந்த வீட்டுக்கு எடுத்து போய் டெய்லி சாமி கும்பிடு. உன் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டு. கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே? சரி, எங்கள் வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு குங்குமம் வச்சுக்கிறேன். பட்டும் படாமல் நான் வீட்டுக்கு போய் இன்னும் நிறையா பூஜை பொருள்லாம் வச்சு படைச்சிடுறேன். ஏ ரோஜா, நீ கோயிலில் பண்ணுற மாதிரி பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் விநாயகர் வீணாயிடுவார், புரியுதா? ஏன்னா இது மெழுகு சிலை, கல் சிலை வேற, மெழுகு சிலை வேற. ஓகே? விநாயகர் எடுத்து போய் வீட்டுக்கு எடுத்து போய் படைச்சிட்டு நீ நினைக்கிறதெல்லாம் வேண்டிக்கோ. உனக்கு உங்கள் வீட்டுக்கு லக்கி பிள்ளையார் வந்தாச்சு.